வணக்கம் சொல்லுங்களா. நான் உங்கள் உதயசங்கர் தாத்தா பேசுகிறேன். இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு அழகான பாடலும் கதையும் கொண்டு வந்திருக்கிறேன். பாடலை பார்க்கலாமா? இந்த பாடலை எழுதியவர் எழுத்தாளர் பாவண்ணன். இந்த பாடல் 8 மாம்பழங்கள் என்ற பாடல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டால் சினிங்கி என்ற பாடலை பாடுவோம். எங்கள் வீட்டு தோட்டத்திலே தொட்டாச்சி நீங்கி இருக்குது, பச்சை வண்ண துணி போல தரையில் பரவி கிடக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்திலே தொட்டாச்சி நீங்கி இருக்குது, பச்சை வண்ண துணி போல தரையில் பரவி கிடக்குது. காலை வெயிலில் மின்னுது, காற்றடித்தால் நெளியுது, கம்பி உடலை அசைக்குது, கை விரலை விரிக்குது. தொற்றதுமே சட்டென்று உள்ளுக்குள்ளே சுருங்குது, காய்ச்சல் வந்த பிள்ளை போல உடல் மடங்கி கிடக்குது. 10 நொடி பொழுதில் மயக்கம் தெளிந்து விழிக்குது, 10 நொடி பொழுதில் மயக்கம் தெளிந்து விழிக்குது. பளபளக்கும் விரலை நீட்டி காற்றில் கொலுங்கி ஆடுது. சரி, இப்போ நாம கதைக்கு போகலாமா? இந்த கதை எழுத்தாளர் உங்கள் அன்புக்குரிய கதை சொல்லி சரிதா ஜோ எழுதிய கதை. காட்டுக்குள் மர்ம விலங்கு என்ற புத்தகத்திலிருந்து இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கிறது. சரிதா ஜோ அத்தையின் புத்தகங்களை குறித்து, அவர்கள் எழுதிய கதைகளை குறித்து இந்த வாரம் 8ஆம் தேதி மார்ச் மகளிர் தினத்தன்று ஈரோட்டில் ஒரு விழா நடக்கப் போகிறது. எல்லோரும் அந்த விழா சிறப்புற வாழ்த்துவீர்கள் தானே? இனி நாம் கதைக்கு போகலாமா? உலகின் அதிசயம் நீ, இதுதான் கதையின் தலைப்பு. சரியா? என்னை விட்டுரு, ஐயோ வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? நான் இப்படி இதை மாதிரி பார்த்ததே இல்லையே, விளையாடாத, ப்ளீஸ் என்னை விட்டுரு, இல்லை நான் உன்னை கடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு புழு கத்துது. அடடே, உன்னை எப்படி விட முடியும்? நீ தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாடே, அதுவும் சத்துமிக்க சாப்பாடு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் ஒரு இலையிடமிருந்து வருது. அப்போ அந்த காடு மழைக்காடு, அந்த மழைக்காட்டில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த பேச்சு சத்தம் கேட்குது. இலையும் புழுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பறந்து வந்த வண்டு ஒன்று இதை பார்க்குது. அதுக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு இலைகிட்ட புழு பேசிக்கிட்டு இருக்கு, கெஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அது ஆச்சரியமாக பறந்துக்கிட்டே பார்க்குது. அப்போ அந்த இலை சொல்லுது, காலங்காலமாக நீங்கள் தான் எங்களை சாப்பிடணுமா, இன்னைக்கு நான் ஒன்றை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. என்னது, சாப்பிட போறியா? நீயா? என்னையா? கேவலம், நீ ஒரு சாதாரணமான செடி, ஒரு இலை, என்ன மாதிரி உயிருள்ள புழுவை நீ சாப்பிட முடியுமா? ஏன் முடியாது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு அந்த செடியோட இலை கெக்கன்னு சிரிக்கி. உடனே என்னடா இது உல்டாவா இருக்கே, நாம் கனவு காண்றோமா அப்படின்னு அந்த செடி பக்கத்தில், அந்த இலைக்கு பக்கத்தில் இருக்கிற பூவில் இருந்து உட்கார்ந்துருந்த வண்டு மறுபடியும் பறந்து போய் திரும்ப பூ மேலே உட்காருது. உடனே பார்த்தா உண்மைதான், அந்த புழுவை அந்த இலை அப்படியே மூடிக்கிட்டு இருக்கு. இலையோட நுனியில் எல்லாம் முள் இருக்குது. அந்த முள்ளை வச்சு அழுத்துது. அப்போ புழு கத்துது, இலையே உன் உடம்புல முள் இருக்குது, அது பூரா எனக்கு குத்துது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீ சாப்பிடுவேன்னு சொன்ன பாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வலியிலேயே எனக்கு சிரிப்பு வருது. ஒரு இலை புழுவை சாப்பிடுமா அப்படின்னு மறுபடியும் புழு இலைகிட்ட சொல்லுது. நீ என்கிட்ட மாட்டி இவ்வளவு வேதனைப்படும் போதே நீ இவ்வளவு கெத்தா சொல்றியே அப்படின்னு அந்த இலை பேசின உடனே இலை என்ன ஆகுது, வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது புழுவை இருக்கின உடனே புழுவால் அதுக்கப்புறம் பேச முடியலை. அது வளைஞ்சு நெளிஞ்சு பார்க்குது, ஆனால் அதால் முடியலை.
உடனே பூவில் இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த வண்டுக்கு அதிர்ச்சி. இப்போதான் முதல் தடவையாக ஒரு இலை புழுவை சாப்பிட்றத பார்க்குது. இது வரைக்கும் புழு தான் இலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஒரு இலை புழுவை சாப்பிடுது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த பூவில் இருந்து சர்ன்னு மேலே பறக்குது. உடனே அந்த பூ சொல்லுது, பயப்படாத, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது எப்படிப்பா உடனே நம்புறது? நீயே இந்த இலைய மாதிரி என்னைய மூடி இறுக்கி கொண்டுட்டேன்னா அப்படின்னு அந்த வண்டு சொல்லும்போது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படி செய்கிறதா இருந்தால் நீ உட்கார்ந்த உடனே செஞ்சிருப்பனே. எனக்கு அந்த சக்தி கிடையாது. என்னுடைய செடியில் இருக்கிற இலைகளுக்கு தான் அந்த சக்தி உண்டு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி சக்தி இருக்கு, அப்படி எனக்கு சக்தி இருந்தால் எங்கள் இனம் தழைக்கணும் இல்லையா, எங்கள் இனம் பரவணும் இல்லையா, அது உங்களால் தானே, வண்டுக்களாலும் தேனீக்களாலும் வண்ணத்து பூச்சிகளாலும் தானே மகரந்த சேர்க்கை நடைபெறும். அதனால் எங்களுக்கு அடுத்த தலைமுறை வரணும்னா நாங்கள் உங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த பூவு சொல்லுது. உடனே அந்த வண்டு சொல்லுது, என்னுடைய தோழி சொல்லியிருக்கா, இது மாதிரி பூச்சிகளை சாப்பிட்ற செடி இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஆனால் நான் நம்பினதே இல்லை. நான் அப்போ அவளை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிருக்கேன். எங்கேயாவது செடி சாப்பிடுமா பூச்சியை அப்படின்னு சிரிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நேரில் பார்த்தேன், என் உடம்பே நடுங்குதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நம்புறியா நீ அப்படின்னு பூ கேட்குது. கேட்ட உடனே, மரம் செடி கொடி அப்படின்னாலே அது சூரிய ஒளியிலிருந்து பச்சையம் தயாரிக்கும். வேர்களில் இருந்து சத்துக்களை தயார் பண்ணி சத்துக்களை இழுத்துக்கிட்டு சூரிய ஒளியை சேர்த்து தங்களுக்கான உணவை தயாரிச்சுக்கிடும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, செடியும் பூச்சி புழுக்களை சாப்பிடுவோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடி மேலே போய் உட்காருது. என்ன செய்கிறது, நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு சத்துகள் வேண்டியது இருக்குல்ல. என்னது சத்துக்களா? உங்களுக்கு தான் மண்ணில் இருந்து கிடைக்குதுல்ல. அப்படி இல்லை, செடிகள் வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் நிறைய சத்து வேணும். இந்த மழைக்காடுகளில் அந்த சத்து ரொம்ப குறையா இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற சத்தையெல்லாம் அது அரிச்சுக்கிட்டு போயிடுது. அதனால தான் நாங்கள் புழு பூச்சிகள் வழியாக அந்த சத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். குறிப்பாக நைட்ரஜன். அந்த நைட்ரஜனை நாங்கள் இதை மாதிரி உயிருள்ள புழு பூச்சிகளை சாப்பிட்றதன் மூலம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையா? புலி சிங்கம் நரி மாதிரி உயிரினங்கள்லாம் பிற உயிர்களை அடித்து கொன்று தின்னு தானே வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை ஏன் நீ தப்புன்னு சொல்கிற? ரெண்டாவது, எல்லா விலங்குகளையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இயற்கை அன்னை இன்னொரு உயிரினத்தை படைச்சிருக்கிறார். இந்த புழு பூச்சிகளை எல்லாம் இப்படியே விட்டா என்ன ஆகும்? புல் பூண்டு இலை தலை எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்டையே அழிச்சிரும் இல்லையா அப்படின்னு அந்த பூ சொல்லுது. அப்போது அந்த பறந்துக்கிட்டு இருந்த வண்டு டக்குன்னு அந்த இலையில விழுந்துருது. எந்த இலையில? புழுவை சாப்பிட்ட அந்த இலையிலேயே இது போய் விழுந்துருது. விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த இலை அப்படியே மூட ஆரம்பிக்குது. மூட ஆரம்பிச்சோன்னா வண்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்குது. ஆனால் முழுசாக மூட முடியல. அந்த முட்களுக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக வண்டு வெளியே பறந்து மறுபடியும் அந்த பூ மேலே உட்காருது. உட்கார்ந்த உடனே, ஒரு நிமிஷத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சுப்பா, நல்ல வேளை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. உன்ன மாதிரி சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் இலை தன்னுடைய சக்தியை உபயோகிக்காது அப்படின்னு அந்த பூ சொல்லுது. அப்போ வண்டு சொல்லுது, இது வரைக்கும் மனுஷங்க தான் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் அவங்களையும் மிஞ்சிடுறீங்க போல இருக்கே, அவங்கள விட பெரிய ஆட்களாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பறக்க போகும்பொழுது அது கேட்குது, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ தான் அந்த பூ சொல்லுது, என்னுடைய பெயர் வீனஸ் செடி அப்படின்னு சொல்லுது.
ஓ வீனஸ், நீ உலகின் அதிசயம் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வண்டு பறந்து போகுது. யார் அந்த வீனஸ் செடி? நீங்கள் உங்கள் ஆசிரியரிடம், உங்கள் பெற்றோரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம். அடுத்த வாரமும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.